ஒவ்வொரு மனுஷருக்கும் வந்து தனி சுதந்திரம் அப்படின்னு குடுத்திருக்காரு பிரபு. ஆமா அப்ப மாதாஜி. வந்து அத நம்ம தப்பா யூஸ் பண்றதுனால தான் இப்ப இவ்ளோ கஷ்டம். இப்ப வந்து அந்த தனி சுதந்திரம் குடுக்காம கிருஷ்ணரே எல்லாரையும் நல்லா வழிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு சரி பண்ணலாம்ல பிரபு? இது ஒரு அருமையான கேள்வி. சரி, என்னுடைய எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து நான் சுதந்திரம் அப்படிங்கிறதே கொடுக்காம அந்த குழந்தை என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சர்வாதிகாரியா என்னுடைய குழந்தைக்கு சுதந்திரமே கொடுக்காம நீ என்னை கண்டிப்பா லவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய லவ் பண்ண வைக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அந்த குழந்தைக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்றேன். உன் இஷ்டம், நீ என்னை லவ் பண்ணாலும் சரி லவ் பண்ணாட்டியும் சரி அப்படின்னு சொல்லி சுதந்திரம் கொடுத்துட்டு விட்டுறேன். இப்ப நான் வந்து சர்வாதிகாரமா அந்த குழந்தைய கட்டுப்படுத்துறப்ப அந்த குழந்தை வேறு வழி இல்லாம என்ன லவ் பண்ணுது. சரிங்களா? அது நல்லா இருக்குமா எனக்கு? இல்ல என் குழந்தைக்கு வந்து நான் சுதந்திரத்தை கொடுத்துட்டேன். அந்த சுதந்திரத்துல வந்து அது என்ன லவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு என்கிட்ட வருது. அந்த 2வது வகையில வந்து அது என்ன லவ் பண்றது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குமா? எது வந்து அளவுக்கு அதிகமா சந்தோஷத்தை கொடுக்கும்? ஒருத்தரை வந்து நீங்க கட்டுப்படுத்தி லவ் பண்ண வைக்கிறீங்க. நீ லவ் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணி வைக்கிறீங்க. அப்ப அந்த லவ் வந்து தூய்மையா ஒரு இன்பத்தை கொடுக்கறதா இருக்குமா? இல்ல எந்த கட்டுப்பாடுமே இல்லாம ஒருத்தங்க வந்து நம்ம லவ் பண்றாங்க, அவங்களா தானா இல்ல வழி பிரபு. வந்து அன்பு லவ் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இல்ல அந்த அன்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? கரெக்ட். நீங்க சொல்றது 2வது வகையில சில தப்புகளும் தனி சுதந்திரம் வரும்போது நம்ம தப்பு பண்ற சான்ஸும் நிறைய பேருக்கு வந்துருதுல்ல பிரபு? வருது. அது ஆனா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதான் கிருஷ்ணர் வந்து நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாரு. கிருஷ்ணர் வந்து ஒரு சர்வாதிகாரியா இருக்க விரும்பல. அவர் ஒரு ஹிட்லர் மாதிரியோ, இல்ல மத்தவங்க மாதிரியோ ஒரு சர்வாதிகாரியா இருக்க விரும்பல. அவர் வந்து நம்மள வந்து ஒரு சர்வாதிகாரியா வந்து நம்மள வந்து லவ் பண்ண வைக்கணும்னு அவர் விரும்பல. நம்மள வந்து நம்மளா விரும்பி லவ் பண்ணணும். அந்த லவ்வத்தான் அன்பத்தான் வந்து அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் அந்த சுதந்திரம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம தவறா உபயோகப்படுத்துறோம். அதனால தான் வந்து அவர் வந்து என்ன பண்றாரு, தவறா உபயோகப்படுத்துறதுனால தான் நம்மள அப்படியே அவர் விட்டு விலக்கிறது இல்ல. நம்மள அந்த ஜட உலகத்துல வந்து கொண்டிருந்து இங்க வந்து திரும்ப வந்து இங்க வந்து நமக்கு வந்து வேதங்கள கொடுத்து, நமக்கு ஆச்சாரியர்கள அனுப்பி, நமக்கு வந்து அந்த நம்மள வந்து திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்து, திரும்ப வந்து நமக்கு மேல வர்றதுக்கு அவர்ட்ட போறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குறாரு. சரிங்களா? ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க சொல்றது புரியுது. என்ன வந்து கிருஷ்ணர் வந்து எனக்கு சுதந்திரமே கொடுக்காம இருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேனே. நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்களுடைய தவறுகள், நம்மளுடைய தவறுகள நம்ம உணர்றப்ப இத நம்ம ஃபீல் பண்றோம். நம்மளுடைய தவறுகள்லாம் உணர்றப்ப, அடடா! நமக்கு வந்து இப்ப நினைக்கிறோம். இப்ப வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து சுதந்திரமே கொடுக்காம இருந்தாருன்னா, நம்ம பாட்டுக்கு பேசாம கிருஷ்ணரோடயே இருந்துக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வந்து நம்ம அப்படி இல்ல. நம்ம வந்து இப்ப உணர்றனால அப்படி உணர்றோம். நம்ம தவற உணர்ந்தனால உணர்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அப்படி இல்ல. ஸோ அதனால வந்து அவர் வந்து நம்மள வந்து கட்டுப்படுத்த விரும்பல. நமக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்து, நம்ம அந்த சுதந்திரத்தின் மூலமா நம்ம விரும்புறோமா? இல்லையா? அப்படின்னு நம்ம போக்குல விட்டுர்றாரு. நம்ம விரும்பல அப்படிங்கிறப்ப நமக்கான ஒரு இந்த இடத்த உருவாக்கி, இங்க வந்து அதுக்கான அமைப்புகளையும் உருவாக்கி, நம்மள வந்து இங்க இருந்து நம்மள வந்து நம்ம தூய்மைப்படுத்திட்டு திரும்ப அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் குடுக்குறாரு. இப்போ வந்து நம்ம உணர்றோம். சரி அப்படிங்கிறப்ப வந்து நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, அவர் குடுத்த வேதங்கள்ல குடுத்த பகவத்கீதையில கொடுக்கப்பட்ட விஷயங்கள வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி, நம்மள வந்து சரி பண்ணிக்கிறது. இதத்தான் நம்ம வந்து இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணிக்கிறப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து திரும்ப வந்து கிருஷ்ணர்ட்ட போய் சேருவோம். திரும்ப போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்ப இங்க வரமாட்டோம். திரும்ப அந்த தப்ப பண்ண மாட்டோம். திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு தடவ வந்து கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்றாருன்னா, யார் என்னை வந்து அடைகிறார்களோ அவர்கள் திரும்பவும் வந்து இந்த தற்காலிகமான துன்பத்தை தரக்கூடிய உலகத்தில் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்குறாரு. ஸோ ஒரு தடவை தப்பு பண்ணி வந்தாச்சு, பரவாயில்ல. இதுக்கு நம்ம திரும்ப போறதுக்கான வாய்ப்பையும் கிருஷ்ணர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி போயிட்டோம் வச்சுக்கோங்களேன். அப்புறம் திரும்ப வந்து நம்ம வந்து இங்க வரமாட்டோம். அவருடைய நம்ம சுதந்திரத்தை மீறி கண்டிப்பா சுதந்திரம் இருந்தாலுமே அதை தவறா உபயோகப்படுத்தி நம்ம வந்து கண்டிப்பா இங்க வரமாட்டோம். சரிங்களா? எப்படி வந்து ஒரு பிரபுஜி குழந்தை எனக்கு எப்படி டவுட் எப்படி இல்ல. எப்படி வந்து ஒரு குழந்தை வந்து வந்து பெற்றோர்கள் சொல்லுவாங்க, நெருப்ப தொடாத நெருப்ப தொடாத சொல்லுவாங்க. ஆனாலும் கியூரியாசிட்டியில போய் நெருப்ப தொட்டுரும். ஆனா ஒரு தடவை தொட்டு பட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நெருப்புக்கு போகவே போகாது. அதே மாதிரி நம்மளும் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை வந்து தவறுதலா உபயோகப்படுத்தி இந்த ஜட உலகத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து தெரியுது நமக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இனிமே வந்து நம்ம வந்து மனசு திருந்தி நம்ம தூய்மைப்படுத்திக்கிட்டு கிருஷ்ணர்ட்ட போனோம்னா திரும்ப இந்த தப்பை நம்ம வந்து கண்டிப்பா பண்ண மாட்டோம். சரிங்களா? பிரபு நீங்க இந்த கிருஷ்ணரிடம் சரணடைவதுன்னு சொல்றீங்களா பிரபு? ஆமா. அதுக்கு நல்ல தெளிவான விளக்கம். வெரி குட். கிருஷ்ணரை சரணடைவது அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றத கேட்கறது, அவ்வளவுதான். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பகவத்கீதையில சொல்றாரு. அந்த பகவத்கீதையில கிருஷ்ணர் பகவத்கீதையை படிச்சு பகவத்கீதையை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் சொல்ற விஷயம் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதான் கிருஷ்ணர் சரணடைகிறது. அதோடைய சாராம்சம் என்னது? கிருஷ்ணர் வந்து நம்மளை பொறுமையா இருக்க சொல்றாரு. கிருஷ்ணர் நம்மளுடைய கடமைகளை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம பண்ண சொல்றாரு. கடமைகளை கைவிடாம பண்ண சொல்றாரு.
அப்புறம் கிருஷ்ணர் நம்மளை வந்து பாவகாரியம் பண்ணக்கூடாதுங்கிறாரு, மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து நம்மளை வந்து அவரை வந்து வழிபட சொல்றாரு. விக்கிரக வழிபாடு, மந்திர தியானம், நம்ம நம்மளுடைய நமக்கு நம்ம என்ன செய்யறோமோ எல்லாத்தையும் அவருக்கு படைக்க சொல்றாரு. குறிப்பா வந்து உணவை வந்து படைச்சு சாப்பிட சொல்றாரு. அப்புறம் வந்து அவர் வந்து அவர் 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 சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசணுங்கிறாரு. அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லித் தரணுங்கிறாரு. ஸோ இதான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்க விஷயம் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கிருஷ்ணரை சரணடைஞ்சதா அர்த்தம். சரிங்களா?